அதாவது உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ கொடுப்பீங்க. அதே கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு சில சிமிலர் பிஸ்னஸஸ் இருப்பாங்க. உங்களோட காம்படிட்டர் சொல்ல அவங்க வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படின்றது காமன் தான். என்னோட பிஸ்னஸோடைய ஆரம்ப காலத்தில் நிறைய லீட்ஸை கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணமாக இருந்தது இந்த பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ்லாம் தாங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயமாக. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே உங்களோட பிஸ்னஸ் அப்படின்றது டபுள் த டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கட்டாயம் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா எப்படி உங்களோட பிஸ்னஸ்க்கு கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான மேக்னெட்ஸை கிரியேட் பண்ணுறது, அதுக்கான ஒரு 5 வழிகள் என்னன்னு பார்த்துடலாமா? வணக்கம் என்டர்பிரனர்ஸ். இந்த மேக்னெட் பார்த்துருப்பீங்க. இந்த மேக்னெட்டை தூக்கி மண்ணில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இரும்பு துகள்கள் எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸில் ஒரு சேல்ஸ் மேக்னெட் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. ஆனால் அந்த சேல்ஸ் மேக்னெட்டை நம்ம தாங்க உருவாக்கணும். என்னடி இது? இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா எப்படி உங்களோட பிஸ்னஸ்க்கு கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான மேக்னெட்ஸை கிரியேட் பண்ணுறது, அதுக்கான ஒரு 5 வழிகள் என்னன்னு பார்த்துடலாமா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் பற்றி ஒரு டீட்டெயில் PDF டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லவ் இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நம்ம எல்லாருமே பிஸ்னஸில் இருக்கோம். கட்டாயம் நம்ம பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் தேவை இல்லையா? அந்த கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பிளான் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கான ஒரு 5 வழிகள். முதல் வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி வேற பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க நிறைய புது புது நபர்களை சந்திச்சு அவங்க கிட்ட நீங்க உங்க பிசினஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது, அவங்க அவங்களோட பிசினஸ் பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது. என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடையடையா போட்டுட்டு தெரியுறேன். உங்களுக்கு எவ்வளவு கான்டாக்ட்ஸ் வந்து கனெக்ட்ல இருக்காங்க, எவ்வளவு நபர்கள் உங்களுக்கு தெரியும், அந்த நபர்களுக்கு உங்களோட பிசினஸ் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும். ஸோ அவங்க மூலியமா நீங்க உங்க பிசினஸை ப்ரொமோட் பண்றது தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காகவே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குங்க. அதாவது BNI அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, த ரைஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காகவே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதிலெல்லாம் நீங்க மெம்பர் ஆகிறது மூலியமா தினம் தினம் நீங்க நிறைய மக்களை வந்து மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அவங்க கிட்ட நீங்க உங்களோட பிசினஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதர் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படலாம், இல்ல அவங்களுக்கு தெரிந்த யாராவது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுக்கா இருக்கட்டும், உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தேவைப்படலாம். ஸோ இவங்க மூலிமா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை ரொம்ப சுலபமாக விற்க முடியும். நான் சொல்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை நிறைய பேர் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் இந்த ஆம்வே மாதிரியான நெட்வொர்க்கிங்கையும் வந்து தப்பாக புரிஞ்சுப்பாங்க. நான் சொல்கிறது அந்த ஆம்வே மாதிரியான மார்க்கெட்டிங் கிடையாது. நான் சொல்கிறது நிறைய நபர்களை தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க மூலிமா உங்களோட ப்ராடக்ட்ஸை அவங்களுக்கோ இல்லை அவங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கோ கொடுக்கறது. ஸோ இது வந்து முதல் வழி நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்டில். அதுவும் சொல்லப்போனால் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து உங்களோட முதல் மாதத்துலேருந்தே சேல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது மூலிமா கிடைக்கும். ஸோ முதல் வழி நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஒரு 5 முக்கியமான மார்க்கெட்டிங் ஐடியாஸ் பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நிறைய எஸ் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக தினம் தினம் ஒவ்வொரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அடுத்த ஒரு 100 டேஸ்க்கு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கட்டாயமாக வந்து அந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க, ரெண்டாவது வழி பார்த்துடலாம். ரெண்டாவது வழி பார்ட்னரிங் வித் அதர் பிஸ்னஸஸ். அதாவது உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ கொடுப்பீங்க. அதே கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு சில சிமிலர் பிஸ்னஸஸ் இருப்பாங்க. உங்களோட காம்படிட்டர் சொல்ல அவங்க வேற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வேற ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படின்றது காமன் தான். உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டுக்கெல்லாம் இன்டீரியர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படின்றவங்க புதுசாக வீடு வாங்குறவங்க. அதே மாதிரி புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களையோ டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு சில காமன் இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்கல்ல. உதாரணத்துக்கு ஆர்கிடெக்ட் சொல்லலாம், சிவில் இன்ஜினியர் சொல்லலாம், இந்த டோர்ஸ் விண்டோஸ்லாம் பண்ணக்கூடிய மக்கள் சொல்லலாம், கார்பெண்டர். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அதர் பிஸ்னஸஸ் அவங்களோட பார்ட்னரிங் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கும் கஸ்டமராக இருக்க முடியும். ஸோ இது மூலிமா என்ன ஆகும், நீங்கள் கொலாபரேட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும், உங்களுக்குமே ஈஸியாக பிஸ்னஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டாவது வழி பார்ட்னரிங் வித் அதர் பிஸ்னஸஸ். இதன் மூலிமா நீங்கள் ஈஸியாக சேல்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து மூணாவது வழி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், வெப்சைட்.
ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே கட்டாயம் வெப்சைட் அப்படின்றது தேவைங்க. இந்த வெப்சைட் அப்படின்றது சும்மா ஏனோ தானோன்னு ஒரு 4000-5000 ரூபாய்க்கெல்லாம் வெப்சைட் டிசைன் பண்ணாமல் நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு 15000 ரூபா ரேஞ்சில் நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் அது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு வெப்சைட்டாக இருக்கும். ஸோ அதை மார்க்கெட்டில் பாப்புலரைஸ் பண்ணுறது மூலிமா, கூகுளில் பாப்புலரைஸ் பண்ணுறது மூலிமா, கூகுளில் யாராவது வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி தேடும் போது உங்களோட வெப்சைட் அவங்க கண்ணில் படும். அது மூலிமா உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பியூட்டி பார்லர் இன் கேகே நகர், பியூட்டி பார்லர் இன் அண்ணா நகர் அப்படின்னு யாராவது தேடினாங்கன்னா உங்களோட வெப்சைட்டோ இல்லை உங்களோட கூகுள் லிஸ்டிங்கோ அவங்களுடைய கண் பார்வையில் படும்பொழுது அவங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட சர்வீஸ் அவைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதன் மூலிமா நீங்கள் ரொம்ப சுலபமாக உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அது மூலிமா உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில், டெய்லி பேசிஸில் கஸ்டமர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ மூணாவது விஷயம், நல்ல குவாலிட்டியான வெப்சைட் டிசைன் பண்ணுங்கள், அதை கூகுளில் ப்ரொமோட் பண்ணுங்கள். நாலாவது வழி என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நாலாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ். என்னோட பிஸ்னஸோடைய ஆரம்ப காலத்தில் நிறைய லீட்ஸை கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணமாக இருந்தது இந்த பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ்லாம் தாங்க. இப்போ சென்னையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் ரெகுலராக பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடக்கும். மாதத்துக்கு 2-3 ஈவெண்ட்ஸாவது நடந்துடும். அதே மாதிரி இந்த கோயம்புத்தூரில் கொடிசியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லையுமே வந்து பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நடக்குங்க. அங்கே நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டால் ஒன்று செட்டப் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் ஸ்டால் செட்டப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25000 ரூபாயிலேருந்து 30000 ரூபா செலவாகுங்க. ஆனால் நீங்கள் ஸ்டால் போட்டிங்க அப்படின்னா அது மூலிமா வரக்கூடிய ரெஃபரன்ஸே கட்டாயம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ரெஃபரன்சஸ் கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் ரிப்பீட் அண்ட் ரெகுலர் பிஸ்னஸும் நீங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் நீங்கள் வந்து உருவாக்க முடியும். ஸோ ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஈவெண்ட்ஸில் ஸ்டால் போடுங்க. முக்கியமாக இஃப் சப்போஸ் உங்களால் ஸ்டால் போட முடியல அப்படின்னா கூட அந்த ஈவெண்ட்ஸில் போய்ட்டு அட்லீஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய வெண்டார்ஸை மீட் பண்ண முடியும், நீங்கள் நிறைய சிமிலர் பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸை மீட் பண்ண முடியும், உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸை மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதாவது ட்ரேட் ஃபேர்ஸ், பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் உங்களோட ஊரில் நடக்குது அப்படின்னா தவறாமல் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. ஸோ இது 4வது வழி. அடுத்து 5வது முக்கியமான வழி என்ன அப்படின்னா ஆஸ்க் ஃபார் ரெஃபரன்ஸ். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்தாங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்தாங்க, போனாங்க அப்படின்றது இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்கக்கிட்ட நீங்கள் உரிமையோட எனக்கு யாரையாவது ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, சரி எனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் கூச்சப்படவே அவசியம் இல்லை. ஏன்னா சேல்ஸ் அப்படின்றது நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட தைரியமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதனால சரி என்கிட்ட நீங்கள் சர்வீஸ் அவைல் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ எனக்கு ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேளுங்க. கட்டாயம் எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் அது கேட்குறவங்களில் ஒரு 40-50% உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது இன்னைக்கு நடக்கலைன்னா கூட நாளைக்கு கட்டாயம் அவங்க மனசில் இருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் ரெஃபரன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டிங்கில் ஒரு 5 வழி, அதுவும் ரொம்ப சுலபமான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயமாக இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே உங்களோட பிஸ்னஸ் அப்படின்றது டபுள் த டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கட்டாயம் வாய்ப்புகள் இருக்குது. சரி, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த 5 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரியான நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். நான் அறிவழகன், என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.